ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு, எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதை பற்றி தான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஹைக்காக இருக்குது. மார்ச் 2 அன்றைக்கி நான் சொல்கிறது 2024. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 916 22 கேரட் பார்த்தீங்கன்னா 5940 ரூபா வந்திருக்குது. ஒரு கிராம் கோல்டோடைய ரேட்டு 24 கோல்டுடைய 6410. சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 77 ரூபா வருது. வரலாறுலேயே வந்து இந்த கிராம் ரேட் வந்து இன்றைக்கி தான் வந்து ரொம்ப ஹைக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5940. இதுக்கு முன்னாடி வந்து எப்போ வந்துச்சுன்னு அதையும் பார்த்துடலாம். 2023 வந்து ஜனவரியில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, இந்த ஒரு வருஷத்தில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு மட்டும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஜனவரி 2023 வந்து கோல்டு ரேட் வந்து 5090 ரூபா இருந்துச்சு. ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 40,720 ரூபா இருக்குது. இதே வந்து 2024 இப்போ ஜனவரி மாதம் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 5915 இருக்குது. ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 47,320 இருக்குது. நீங்கள் இந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 6000 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ 2025 வந்து கோல்டு ரேட் வந்து ஜானில் வந்து எவ்வளோ இருக்குன்றது யாருமே கணிக்க முடியாது. இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். மோஸ்ட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் நிறைய வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்கிறாங்க. மினிமம் வந்து ஒரு 8000லேருந்து 10,000 வரைக்கும் கோல்டு ரேட் வந்து இன்னும் 2 வருஷத்தில் ஹைக் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன் கோல்டு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட் வந்து ஹைக் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் வந்து நம்ம அமௌண்ட்டை சேர்க்குறது வந்து காசாக வச்சா அப்படியே காசாக தான் இருக்கும். ஆனால் இது மாதிரி நகை வாங்குனீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏறும் அப்படின்வாங்க. இப்போ 2024 வந்து இவ்வளோ அமௌண்ட் ஏறி இருக்குது. நீங்கள் காயினாக வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃப்யூச்சர் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன், காயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். நான் ஃப்யூச்சர் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு, இல்லைனா என் குழந்தைக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு நான் ஃப்யூச்சருக்காக தான் சேர்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் போயிடுங்க. கோல்டு காயின்லேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 24 கேரட் கோல்டு காயின் இருக்குது, 22 கேரட் கோல்டு காயின் இருக்குது. இதே வந்து 24 கோல்டு கேரட் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். வேஸ்டேஜ் மினிமம் வந்து 5லேருந்து 10% சொல்கிறாங்க. 8% வரைக்குமே நிறைய இடத்துல தந்துட்டுருக்குறாங்க. ஆனால் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். இதே 22 கேரட் கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா 1%லேருந்து 5% வரைக்கும் வேஸ்டேஜ் தராங்க. நிறைய டைமில் வந்து ஆஃபர்ஸ் போடுற டைமில் வந்து நோ வேஸ்டேஜ்னே சொல்கிறாங்க. அந்த டைமில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆனால் 2 கோல்டு காயின் வாங்கினாலுமே கண்டிப்பாக 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இது கரெக்டான டைம். யாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் லாஸ்ட் வருஷம் வாங்கி இந்த வருஷம் சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன மார்ஜின் வருது, எவ்வளோ ப்ராஃபிட் வருது தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். இதே இப்போ நீங்கள் 2023 வந்து கோல்டு காயின் வாங்குறீங்க, ஒரு சவரன்னா 8 கிராம் காயின் வாங்குறீங்கன்னா 40,720. இது வந்து நான் 22 கேரட்டுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. அதுக்கு 814 ரூபா வருது. டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 41,534. 3% ஜிஎஸ்டி கம்பல்சரி. அந்த ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,246 ரூபா. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 42,780 வந்து லாஸ்ட் வருஷம் நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வருது. இதே இந்த வருஷம் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 2024 கோல்டு காயின் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி வந்து 2023 வாங்கி வச்ச கோல்டை சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 5,940 ரூபா வருது. அப்போ 8 கிராமுக்கு வந்து எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 47,520 வருது. நீங்கள் வந்து கேஷாக வாங்குறீங்க, நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்களோ அந்த கடையிலேயே கொடுத்தீங்கன்னா மினிமம் வந்து 1% வரைக்கும் வந்து லெஸ் பண்ணி தராங்க. இதே நீங்கள் வேறு கடைக்கு போனீங்கன்னா 2லேருந்து 3% வந்து கண்டிப்பாக வந்து கேஷுக்கு அவங்க டிடக்ஷன் பண்ணுறாங்க. மினிமம் நான் 2% வச்சு டிடக்ட் பண்ணாலும் 950 ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 46,569 ரூபா வருது. நீங்கள் டோட்டலாக கேஷாக வாங்குறதா. இதே 1 இயருக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,789 ரூபா வருது. எப்படி நான் 3,789 சொன்னேன்னா, நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 42,780 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க. இந்த வருஷம் நீங்கள் விற்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 46,569 ரூபா வருது. அப்போ ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,789 ரூபா வருது. ஒரு வருஷத்துக்கே இந்த ப்ராஃபிட். இதே நீங்கள் ஆஃப்டர் 5 வருஷம்க்கு அப்புறம் எவ்வளோ வரும்னு நம்மளால கண்டிப்பாக சொல்லவே முடியாது. கோல்டு ரேட் வந்து நல்லா ஹைக் ஆகிக்கிட்டே போகுது. நீங்கள் வந்து கோல்டை வந்து காயின்ஸாக தான் வாங்கணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் சீட்டு கூட நிறைய இடத்துல வந்து 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் நான் வீடியோவே போட்டிருக்கிறேன். எதனா கோல்டு சீட்டு நீங்கள் போடணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கோல்டு சீட்டாக போட்டிங்கன்னா நம்ம வந்து எப்படி பார்த்து வாங்கணும், என்ன
சீட்டு போடணுன்றது தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்க வந்து சீட்டு போடுறீங்க. உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்குதோ, அதில நீங்க சீட்டு போடலாம். இந்த கடை தான் அப்படின்னு கிடையாது. நீங்க எந்த கடையில போட்டாலும் கண்டிப்பா நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் போகவே கூடாது. கிராம் பேஸஸ் ஸ்கீம். நீங்க அன்னைக்கு வந்து அமௌண்ட் கட்டுறீங்க. அந்த அமௌண்ட் அப்படியே வந்து கோல்டா வர வைக்கிற ஸ்கீம் தான் நீங்க வந்து பெஸ்ட்டு. ஏன்னா, அதில வந்து தான் நமக்கு நெறைய ப்ராஃபிட் இருக்குது. இன்னைக்கு ரேட் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கட்ட வேண்டாம். நீங்க அந்த மந்த் ஃபுல்லாவே நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவ வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதான்னு கண்டிப்பா தெரியும். எப்படி நீங்க கோல்ட் ரேட் வந்து நீங்க செக் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள்லேயே வந்து www.google போனீங்கன்னா, கோல்ட் ரேட் இன் சென்னை, கோல்ட் ரேட் இன் திருச்சி, கோல்ட் ரேட் இன் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அப்படி பார்க்க தெரியல அப்படின்னா, நீங்க எந்த சீட்டுக்கு நகை கடையில நீங்க வந்து சீட்டு கட்டுறீங்களோ, அவங்க கண்டிப்பா ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. அந்த ஆப் மூலியமா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கோல்ட் ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்லயே குடுத்துருப்பாங்க. கோல்ட் ரேட் டுடே கோல்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. அந்த கோல்ட் ரேட்ட செக் பண்ணிட்டே வரலாம். செக் பண்ணிட்டே வரும்போது, நீங்க என்னைக்கு கம்மியா இருக்குதுன்னு நெனைக்கிறீங்களோ, சடனா இறங்குதோ, நேத்து 2 ஒரு 4 நாள் நீங்க வந்து வாட்ச் பண்ணீங்கன்னாவே தெரியும். இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்ட்டு. நீங்க அந்த டைம்ல வந்து கோல்ட வந்து சீட் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்ப வந்து உங்களுக்கு கிராம்ஸ்ல வந்து வைக்கும்போது, ஒரு மில்லி கிராம் கூட உங்களுக்கு கூட கூட வரும். அதுதான் வந்து கிராம் பேஸஸ் ஸ்கீம் ரொம்ப பெஸ்ட்டு. இதே அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் போனீங்கன்னா, அமௌண்ட் வந்து நீங்க கடைசியா ஃபைனலா 11த் மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அ எடுக்கிற மாரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம கட்டுற பணம் வந்து ரொம்ப லாஸா போகும். அது இல்லாம வந்து கோல்ட் ரேட் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வரும்னு யாராலுமே சொல்ல முடியாது. அதனால நீங்க வந்து 11 மந்த் ஆஃப்டர் போற கோல்ட் ரேட்ட விட, நீங்க வந்து அன்னன்னைக்கு அந்தந்த மாசம் கட்டுற கோல்ட் ரேட்க்கு வந்து கிராமா வைக்கிற ஸ்கீம் தான் பெஸ்ட்டு. நீங்க அந்த மாரி ஸ்கீம் எல்லாம் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் சொல்லியிருக்கிறேன். நீங்க செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. அது இல்லாம வந்து நம்மகிட்ட இந்த சின்ன தொகை இருக்குது. ஆனா வந்து நம்ம கோல்டா வர வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தங்க மயில்ல டிஜி கோல்டுன்னு இருக்குது. ரூ. 100 இருந்தே வந்து நீங்க வந்து சேவ் பண்ணலாம். அத பத்தி நான் ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. நான் என்னன்றத மட்டும் ஓரலா சொல்றேன். நீங்க வந்து தங்க மயில்ல வந்து ஆப் இருக்குது அவங்களுக்கு. அந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, மினிமம் வந்து ₹100 நீங்க பே பண்ண ஆரம்பிக்கலாம். ₹100 கட்டிங்கன்னா, இன்னைக்கு எவ்வளோ கோல்ட் ரேட்டோ, அந்த கோல்ட் ரேட் வந்து உங்களுக்கு வர வைப்பாங்க. அது இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட்டு 90 நாள்ல கட்டுற அமௌண்ட்ல வந்து 5% வந்து அவங்க வந்து அடிஷனல் போனஸ் மாரி தராங்க. நீங்க ரூ. 500 கட்டுறீங்கன்னா, ரூ. 500க்கு ஒரு 5% வந்து போனஸ் மாரி தராங்க. அந்த கிராம் ரேட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது மாரி வந்து தங்கமயில்ல இருக்குது. அது நீங்க வந்து உண்டியல் சேமிப்பு அது மாரிலாம் பண்றவங்க, நீங்க வந்து தங்கமா சேமிக்கணும்னு நெனச்சா, நீங்க அதில போடலாம். வீட்ல வந்து உண்டியல்ல போட்டீங்கன்னா, உண்டியல்ல இருக்கிற அமௌண்ட் அப்படியே உண்டியல்ல தான் இருக்கும். எந்த ஒரு பெருக்கமும் செய்யாது. ஆனா இதே நீங்க வந்து கோல்டுல வந்து சீட்டு போட்டு, இந்த மாரி வந்து டிஜி கோல்டுலாம் நீங்க போனீங்கன்னா, கையில இருக்கிற சின்ன சின்ன தொகை கூட நாளைக்கு வந்து பெரிய நகையா மாறலாம். அதனால வந்து நீங்க வந்து இந்த மாரி வந்து ஸ்கீம் எல்லாம் யோசிச்சு போடுங்க. நான் சொன்ன இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கன்டென்ட் புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்ப தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம சேனல்ல நெறைய வந்து மணி ரிலேட்டட், கோல்ட் ரிலேட்டடான வீடியோஸ் நெறைய இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க் யூ.